ஒரு முக்கியமானவர் முதல்ல கூப்பிட்டுருவோமா? வாங்க வாங்க மிஸ்டர் கம்ருதீன் வாங்க. எல்லாம் கம்ருதீன் செட் பண்ண ஆடியன்ஸ், அதனால நீங்கள் வந்து நம்பாதீங்க. வெரி ஹாப்பி. பாப்பா நினைக்கல உங்களை மிஸ் பண்ண சார். என்ன மட்டும் தானா? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாடுதான். உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது வந்து கடவுளாக பார்த்து இந்த இது அமைச்சு கொடுத்துட்டேன் சார். பக்கத்தில் வாங்க. கம்ருதீன்னு சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தானா இல்லையா? சொன்னா இல்லையா? The winner is Divya! நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். பிக் பாஸ் சீசன் 9 the winner is Divya. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். எப்படி இருக்குங்க? தெரியல, உடம்பெல்லாம் நடுங்குது பயங்கரமா. முதல் ட்ராஃபி சார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பேன், நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்குமே போவேன், உட்காருவேன், எல்லாத்துலேயும் வருவேன், நாமினி ஆவேன். அப்போ கூட நான் எடுத்து பார்த்ததில்ல, நமக்குன்னு இருந்திருக்கேன். பட் ஆனால் ஷோக்குள்ளே வரும்போது வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே போகணுன்னு சொல்லலை சார். போவேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன ரீசனில் சொன்னாங்கன்னு தெரில. பட் எனக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இது வரைக்கும் நீ என்ன சீமராஜாவை தானே பார்த்துருக்க, இனிமே என்ன ராஜாதி ராஜாவா பாப்பேன். நான் ட்ராஃபி எதிர்பார்த்து உள்ள வரல சார். வெளியில மக்கள் என்னை பார்த்து நான் எடுத்த கதாபாத்திரத்துக்கு வந்து எனக்கு லவ் கொடுத்தாங்க. பட் இது இந்த வீட்டுக்குள்ள நானா இருந்ததுக்காக என்னை லவ் பண்ணி எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு முக்கியமானவர், அவர் முதல்ல கூப்பிட்டுருவோமா? நான் தான் அது வந்துட்டேன். சொல்லுங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே. இன்னும் ஒன்று இருக்கு, ஓகேவா? நிறைய குழுப்பம் தெரிஞ்சு வச்சிருக்கு புள்ள. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மாருதி சுசுகி வெக்டர். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மேன். தேங்க்யூ மேம். எமோஷனலாக தன் ஆட்டம் போனாலும் பரவாயில்ல, இறங்கி விளையாண்டுருக்காப்புல. ஆளு தான் நல்லா பார்க்க நல்லா வளர்ந்துருக்காப்புல. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பையன் ஒரு குழந்தை, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. நம்ம வந்து கான்சியஸாக நடிக்கலாம், ஆனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் போது எல்லாமே நம்மளோட நிஜம் வெளியே வந்து அங்கே வந்து போய் கிடையாது. ஐ எம் ஹாப்பி டு ஹேவ் யூ இன் மை ஷோ அண்ட் தென் ஐ லவ் யூ. தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் வேலையை சூப்பராக கலங்க. பையனுக்கு பொண்ணு பார்த்துருங்கம்மா, கல்யாண ஆசை வந்துருச்சு. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன், கல்யாணத்துக்கு வரேன். ஓகே, வாழ்த்துக்கள் சபரி. இன்னும் புதுவிதமான மனிதர்களோட பலவிதமான கோணங்களோட நான் உங்களை அடுத்த சீசனில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜய் சேதுபதி. I love you. பாரு வந்திருக்கணும், கடைசி நேரத்தில் வர முடியாமல் போயிடுச்சு, இல்லாட்டி பாரு இங்கே வந்திருப்பாங்க. ஏடா கம்ருதீனை கூப்பிட்டு பாருவை கூப்பிடலாம் நினைக்காதீங்க. பாருவையும் கூப்பிட்டோம், பாரு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ஏதோ வேலையில், அதனால் வர முடியல. மற்றபடி 2 பேரும் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்றதா இருந்தது. எனக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. கம்ருதீன் மேலேயும் பாரு மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கண்ட்ரோல் தான் நல்லா இருந்திருக்குமே. எத்தனை முறை சொல்லியிருப்பேன் சொல்லுங்க, யோசிச்சு. பல முறை சொல்லிட்டே இருந்தேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்ம தன்னிலையே உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதோட சிறந்த ஸ்டேட்டே இல்லை. எந்த நெகட்டிவிட்டியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்க. நீங்கள் இங்கே வரணும்னு விரும்பணும், வந்தீங்க. வாழ்த்துக்கள் கம்ருதீன், அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் வாழ்க்கைங்கிற ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடுங்க, டாஸ்க்கை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். அண்ட் ஐ வாண்ட் டு see you in a very good place. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி, கண்டிப்பாக. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டாக வந்த ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன இதுன்னு விசாரிச்சிருவோமா? பாரு,
ஹலோ சார், ஹலோ. எஸ் சார், ஐ எம் பேக் சார். நிறைய இமோஷன்ஸ் வந்து டாப் ஆஃப் த மைண்டில் இருக்கு. சோகம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு சார். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருந்தது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல சார். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்ல வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். எனக்கு வந்து கோவம் நிறைய பட்டிருக்கேன் சார் அந்த வீட்ல. அது நாங்கள் நல்லாவே பார்த்துருக்கோம். சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமாம், நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் சார். பண்ணது வந்து சாண்ட்ரா. முதல்ல சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முந்தின வீக்கில் எல்லாரும் அந்த வீட்டில் என்னை வேண்டான்னு சொன்னப்போ என்னை ஓடி வந்து வேணும்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சது பாரு. அடங்கப்பா. ஆனால் அவள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது தனியாக கேட்டு முன்னாடி நின்னது அந்த ஏவியில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் போயிருக்கணும், கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அப்போ விட்ட ஹக்கு இப்போ கொடுக்குறேன். நடிக்காத. நிஜமாலே அங்க கேட் கிட்ட வந்து போயிட்டேன் சார். போயிட்டு நான் அந்த நேரத்தில் எனக்கு தோணுனது ஒன்னே ஒண்ணுதான், இத்தனை நாட்கள் இந்த வீட்டில் இருந்திருக்கோமேன்னு அந்த வீட்டை தான் சார் நான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு யாரும் வரல அப்படின்ற அந்த தாட்லாம் என் மைண்ட்ல தோணவே இல்லை சார். ஓகே, இந்த வீட்டில் இவ்வளோ நாட்கள் இருந்த அந்த மெமரிஸ் மட்டும்தான் அப்படியே போயிட்டே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் சார். நான் குமார் அவசரப்பட்டிய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் வந்து ரொம்ப டவுனாக இருந்தேன் அந்த டைமில். வந்து உங்கள் வீட்டு பையனாக நினச்சி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. நான் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன் அப்படின்னா அது உங்களால் தான். எவ்வளவோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? உங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் என்னோட லைஃப் டைம் கோலாக வச்சுருக்கேன். என்னை வந்து எல்லார் வீட்லேயும் அவங்க பையனாக போய் சேர்த்த பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் டெலிவிஷனுக்கும் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கும் வந்து என்னோட ரொம்ப தலைமையான நன்றி. நன்றி. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. மக்கள் செல்வன் யாரு, மக்கள் செல்வன் யாரு. ஈரம் பண்ணாதடா மைக்க. அது 160 கேமரா ஏதோ சம்திங் சொல்றாங்க, தெரியல எனக்கு. அதுல நம்ம பதிவாயிட்டு 160 கேமரான்னு நான் கேள்விப்பட்டேன் சார், எனக்கு தெரியல. நான் அப்படி அவ்வளோ கேமராவா? இல்லை ஒரு நிமிஷம், அவர் ஏதோ புரிஞ்சிருக்காரு. கண்டிப்பா நாட்டுக்கு நல்லது தான் சொல்லுவார் சார். 60 கேமரா சார். இல்லை சார், அவருக்கு தெரியாம நான் கேமரா வச்சிருக்கோம். அது சார், அது போக எக்ஸ்ட்ரா திறமையை வாட்டர்மிலான் உங்க திறமையை கவர் பண்றதுக்கு 60 கேமரா பத்தாது. நீங்க எல்லாரும் சிரிச்சு அவர்கிட்ட என்ன கெட்ட பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெளியே போய் என்னை பத்தி ஏதாவது ரீல் பண்ணி ஏதாவது பண்ணுவாரு. ஐயோ சார், இல்ல தமிழக மக்களே ஆரம்பிச்சிருவாரு. ஏய் கமருதீன், சொன்னல வந்து என்னடா இப்பதான் பாக்குறீங்களா? ஆமாடா. பாக்கலையா? எப்படா இருக்க? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மச்சான். சூப்பர். ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. தேங்க்யூ. மிஸ் யூ கம்ருதீன். ஓ சி. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலேவோட ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. 2 1 ஸ்டார்ட். கோட் எங்கிட்ட தான் இருக்கு. நான் பார்த்தேன் பாஸ். ஓகே, அரோரா சென்ட்லர், இந்த வீட்டுக்கு வெளியே உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இந்த கிராண்ட் ஃபினாலேவோட ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் யாருன்னு பார்த்தலாமா? ரெடியா? நீங்கள் உங்களோட இந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. ஐயோயோ அப்படி இருக்கு. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கும்போது 2-3 விஷயம் பேசுனீங்க. ஒன்று வந்து பெட்டி எடுத்து போனால் நான் படிச்சிருவேன், இல்லை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் எதை சேஸ் பண்ணுறீங்க சார்? எனக்கு வந்து படிக்கணும் சார். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னால முடியலடா. கையில் அப்படி எடுத்து எப்படி வச்சு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக வருவேன் நான் நம்புகிறேன்.
ஐ ஹோப் இந்த வீட்டில் நானாக இருந்ததுக்காகவும் மக்களுக்கு இன்னும் என்ன அதிகமாக பிடிச்சி என்கிட்ட வருவேன். நான் அதை அப்படி பிடிச்சி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நீ கையில் இருப்பேன். ஓகே. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். உங்க மேல தேவையே இல்லாம ஒரு எதிர்மறையான கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க சார் சில நபர்கள். அதை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்றதான் சார் என்னோட கேள்வி. சார் இது எப்பயும் ஒரே பதில் தான் சார். அவர்களுக்கு அது வேலை, எனக்கு இது வேலை சார். சோலி முடிச்சு நம்ம கூட தொலைச்சா சம்பாரிச்சிடலாம் சார். நேரம் இருக்குல்ல சார், முடியவே முடியாது சார். அது முடியவே முடியாது சார். அதை இழந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி உட்காந்து வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை சார். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார். சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் அதிக பேர் பார்க்குறாங்க சார். அது உங்களுக்காக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க சார். சார் இது எவ்வளோ பெரிய விஷயம். வாட்டர் மிலான் இல்லாத நேரத்தில் அவங்களால பார்க்குறாங்கங்கிறத வாட்டர் மிலானே சொல்லியிருக்காருன்னா எனக்கு இதோட என் வாழ்க்கையில் என்ன வேணும்? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. நான் போதும், இந்த பிக் பாஸ் வீட்டோட ரிசைன் பண்ணிட்டு நான் போகிறேன். எனக்கு போதும். ஐ எம் ஹாப்பி. சந்தோஷமா இருக்கு. நான் பாருவோட அறிவை நினச்சி பல முறை நான் மலைச்சு போயிருக்கேன். நிறைய விஷயத்தில் நீங்கள் எல்லாம் தெரியும். பாரு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது பாயிண்ட் எடுத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன நெல்சன், எப்படி? சூப்பர் சார். நான் பாருக்கிட்ட ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், நல்ல அறிவு. அது சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் பாரு ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாங்கன்ற தவிர, இதை ஷோவில் சொன்னது தான், இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். பாருக்கு நல்ல அறிவு இருக்குது. கொஞ்சம் அது அவங்களுக்கு எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை அவங்க தான் முடிவெடுக்கணும். அது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். 4 பேரை பேச்சை கேட்டால் குடும்பமே நடத்த முடியாது. ஷோ நடத்த முடியுமா சொல்லுங்கள்? அவ்வளோதானம்மா. லவ் யூ மச்சான். அது மச்சான் எனக்கு எதாவது அட்வைஸ் பண்ணணும்னு பார்த்தா இருக்கு அந்த இருந்தால் சொல்கிறா மச்சான். நீ இப்படியே இரு, நீ தான் உலகமே எப்பவுமே இருப்ப எல்லாரும் மனசுலயும், டவுட்டே இல்லை. அநியாயத்துக்கு அடிப்படையாதே அடிச்சு தூள் பண்ணு, அப்போதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளோல போயிடலாமா? கேள்வியா கேள. இப்போ மச்சான் மச்சான் கூப்பிட்டு ஆரம்பிச்சா நம்ம மச்சான்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ நீ ஹோஸ்ட் பண்ணும்போது விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து எவிக்ட் ஆகி வெளியே வரும்போது நீ ஒரு விஷயம் சொன்ன பார்த்தியா, நம்ம 2 பேர் வச்சு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு. அதை நான் வெளியே போய் பார்த்து விழுந்துட்டேன். அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் கடவுள். அது எப்படி உன்னால் முடிஞ்சது? அதே எனக்கு தெரியும். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஷோ பண்ணணுன்னா இதுக்கு ரெடி ஆகி தான் வரும். போன வருஷம் வந்து நிறையா ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது அது நிறையா இருந்தது. அப்போ நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். இந்த முறை முடிவே பண்ணேன், என்ன வேணால் பேசுங்க, ஷோ என்னோடது, நான் நடத்துகிறேன் ஷோ, அவ்வளோதான். அது மாஸ் அள்ளும் பகலுமா உழைத்து விமர்சனம் பண்ணி ட்ரால் பண்ணி சப்போர்ட் போட்டு சண்டையை போட்டு மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு தொழில் ரகசியம், இது சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், நல்ல விதமாக பேசக்கூடாது. கேட்குறது 4 பேர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரால் பண்ணும்போது அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளீஸ் கீப் டூயிங் இட். நான் அடுத்த சீசனுக்கு வரேன். இதை இன்னும் நல்லாவே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.